இன் அவுலியாவுஹு இல்லல் முத்தகுன். அவுலியா தக்குவாவுடைய மக்களை தவிர அவனுக்கு யாரும் நேசர்களே இல்லை. அவனுடைய காரியஸ்தர்கள், அவனுடைய நேசர்கள், அது விலாயத், அத தக்குவாவுடையவர்கள் தவிர வேற யாரும் இல்லை. விளங்குச்சு? அப்ப தக்குவா செய்யும். ஈமானுக்கு பிறகு தக்குவா லாசிம் ஆயிடுச்சு. அதனால தான் குர்ஆன் உங்களை கிதாபு செய்யும்போது, உங்களை முன்னோக்கும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், அதாவது ஆமனு இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்ட என்னுடைய பக்தர்களே, விசுவாசிகளே, அடியார்களே, நீங்க தக்குவா செய்யுங்க. அப்ப கூப்பிடும் போது நம்ம எப்படி கூப்பிடுறோம்ல, அப்ப நம்ம ஈமான் அல்லாஹ் இஸ்பாத்து செய்யறான். நீங்க என்னுடைய விசுவாசிகள் தான், ஈமான் கொண்ட நல்லடியார்கள் தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. அப்ப ஈமான் கொண்ட அடியார்களே கூப்பிட்டு தக்குவா செய்யுங்க சொல்லும் போதே அர்த்தம் என்ன ஆயிடுச்சு, ஈமான் வேற தக்குவா வேறன்னு காமிச்சு விட்டாங்க. அப்ப நீ நினைச்சிட்டு இருக்கிற நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம், இதுதான் தக்குவான். அப்போ உன் ஈமான் தான் தக்குவாவா இருந்தா ஈமான் கொண்டவர்களை கூப்பிட்டு இத்தகுல்லான்னு சொல்றாங்க. ஈமான் கொண்டு இருக்கிறீங்கப்பா, தக்குவா இல்ல உங்கள்கிட்ட. ஈமான் கொண்ட பிறகு தக்குவா செய்யணும். தக்குவா எப்படி செய்யணும்? ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, இத்தகுல்லாஹா ஹக்க துகாத்தி, அவனுக்கு எப்படி தக்குவா செய்யணுமோ அப்படி செய்யுங்க. நீ ஒரு அளவு வச்சுக்கிட்டு செஞ்சா அது தக்குவா ஆயிடாது. அல்லாஹ் தனக்கு எப்படி தக்குவா செய்ய சொன்னானோ அந்த மாதிரி தக்குவாவா செய்யட்டும். அது சஹாபாக்கள்ல ரொம்ப கவலை கொடுத்து, அந்த மாதிரி தக்குவா யாரால முடியும்? சம்பூரணமாக அல்லாஹ்வுக்கு தக்குவா செய்யறதுன்னு சொன்னா யாரால முடியும் என்கிற ஒரு கவலை சஹாபாக்கள்ல இருந்துச்சு. அதற்கு பிறகு அல்லாஹு தாலா கொஞ்சம் அந்த சலுகையை, அந்த கடுமையான சட்டத்தை அல்லாஹு தாலா கொஞ்சம் தளர்த்திருக்கு. அந்த கடுமையான சட்டத்தை அல்லாஹ் கொஞ்சம் தளர்த்திருக்கு. தளர்த்தி என்ன சொன்னா, இத்தகுல்லாஹா மஸ்ததா, நீங்க தக்குவா செய்யுங்க உங்களால இயன்ற அளவுக்கு, முடிந்த அளவுக்கு தக்குவா செய்யுங்க. அதுலதான் மனதுக்கு ஆறுதல் கிடைச்சிச்சு. அதனால சிலர் வேத வியாக்கியானிகள் இந்த இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திய மன்சூக் என்றும் மஸ்ததாத்துங்கிற ஆயத்தை நாசிக் என்றும், நாசிக் மன்சூக் சொல்லு அப்படின்னு சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லியிருக்கிறார். அஷ்ரஃப் அலி மௌலானா போன்ற மகான்கள் சொல்றாங்க இது நாசிக் மன்சூக் இல்லை. அஷ்ரஃப் அலி இப்ப நீங்க விளங்க முடியாத பேச்சு விளங்கினா இந்த ஒரு பிள்ளை தான் விளங்கும். நீங்க நம்ம ஷேഖ് சொல்றாங்களேங்கிறதுக்காக கேட்டுக்கிட்டு உட்கார வேண்டியது, கருத்தை விளங்கிட்டு போக வேண்டியது. நாசிக்குன்னா மனசுக்குன்னா என்னாண்டு வயசுலி கேட்டதில்லை, புதுசா கேட்கும் போது நாசிக் என்று சொன்னா முந்தின ஆயத்தினுடைய சட்டத்தை தளர்த்தணும் அல்லது அந்த சட்டத்தை இல்லாம ஆக்கணும், அந்த சட்டத்தை மாத்தி போடணும், புதிய சட்டத்தை அமல்ல கொண்டு வரும். அந்த மாதிரி திருமறையில சில வசனங்கள் இருக்கு. முந்தி ஏற்பட்ட சில சட்டங்களை பின்னால வந்த சட்டம் அந்த முந்தின சட்டத்துக்கு அமல் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இல்லாம அல்லாக்கி, அந்த அடிப்படையில இயன்ற அளவுக்கு தக்குவா செய்யுங்கிற இந்த திருவசனம் அவனுக்கு தக்குவா செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யுங்க என்ற அந்த வசனத்தினுடைய கட்டுப்பாட்டை தளர்த்திருச்சு அல்லது அந்த சட்டத்தை மாத்திருச்சு. இப்ப அந்த நிர்பந்தம் இல்லைங்கிற மாதிரி சில வியாக்கியானங்கள் சொல்ல. அஷ்ரஃப் அலி மௌலானா சொன்னாங்க இது நாசிக்கும் அல்ல, அது மன்சூக்கும் இல்லை. அல்லாஹ்வுக்கு தக்குவா செய்ய வேண்டிய அளவுக்கு செய்ய வேண்டியது உண்மையான கடமை. ஏன்னு கேட்டா அந்த ஆயத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க அல்லாஹ்வுக்கு தக்குவா செய்ய வேண்டிய முறைப்படி தக்குவா செய்யுங்க, நீங்க முஸ்லீம் இல்லாத நிலையில மரணிக்க வேண்டாம். அப்ப சம்பூர்ண முஸ்லீமாக ஒரு மனுஷன் மரணிக்கிறதா இருந்தா சம்பூர்ணமான தக்குவா செய்யும். இப்ப மஸ்ததாத்தும் இயன்ற அளவுக்கு தக்குவா செய்யுங்கிற திருவசனம் இது அல்லாஹ் சொன்னது என்னத்துக்குன்னு கேட்டா, எடுத்த எடுப்புல சஹாபாக்கள் பயந்தது எப்படி நாம ஆரம்ப நிலையில பரிபூர்ணமா சம்பூர்ணமா தக்குவா, அல்லாஹ் அறியவே இல்லை, தக்குவா எப்படி செய்ய முடியும்? இப்ப நாம தக்குவான்னு பேசுறதெல்லாம்
இது குர்ஆன் ஹதீஸுடைய பாஷையில பேசணும், மக்களுடைய புழக்க பாஷையில பேசணும். ஜனங்களுடைய பாஷையில தக்வாவுக்கு அர்த்தமே வேற. ஒரு மனுஷரை ஏங்க ரமதான்ல நீங்க ஒரு நாளைக்கு கஞ்சி காய்ச்சனா என்னான்னு சொல்லணும், நோம்பு திறக்கிறது கஞ்சி காய்ச்சனா என்னான்னு. என்ன அது நமக்கு அவ்வளவு தக்குவா இல்லைங்கன்றார், நமக்கு அவ்வளவு தக்குவா இல்லைங்கன்றார். நான் சொன்னேன், நான் தக்குவா சொல்லுதப்பா, ரமதான்ல நோம்பாடிகளுக்கு ஒரு நாளைக்கு கஞ்சி காய்ச்சுங்களேன்னு சொன்னேன். அதான் நானும் சொல்றாங்க, அவ்வளவு தக்குவா இல்லை எங்கிட்ட. என்ன உங்கள்கிட்ட தக்குவா இல்லைன்னா எனக்கு விளங்குலீங்களேன்னு சொன்னேன். தக்குவா இல்லைன்னா இது இல்லை, கஞ்சி காய்ச்சற அளவுக்கு பொருளாதார வசதி இல்லைன்னு. அப்ப ஜனங்களுடைய புழக்க பாஷையில சகஜமா சொல்றாங்க, நமக்கு அவ்வளவு தக்குவா கிடையாதுன்னு. ஏன்னா அவ்வளவு காசு கிடையாதுன்னு அர்த்தம். அதாவது தக்குவாவுக்கு இவங்களா ஒரு அர்த்தம் வச்சுக்கிட்டு. இப்ப நான் சொல்ற தக்குவா அதான், ஹக்கு தஆலாவும் அவனுடைய திரு தூதரும் எதை தக்குவா என்று சொன்னார்களோ அதை உங்களுடைய கல்வியில உட்கார வைக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அது கவனமா கேட்டு. நீங்க அல்லாஹ் இடத்துல மக்களுக்கு மத்தியில கண்ணியம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அந்த கண்ணியங்கள் எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இவனை கவுத்தாவன் அவனை கவுத்தாவன் பார்க்கிறோம் ஆட்சிகள். அந்த நாக்காளி இருக்கிற வரைக்கும் கண்ணியம், அதுக்கு பிறகு போச்சு. ரெண்டாவது அல்லாஹ் கொடுத்த உடமைகள் இருக்கிற வரைக்கும் கண்ணியம். மக்கள் கண்ணியப்படுத்தலாம் காசு பணத்தை வச்சுட்டு சொன்னா அது அதுல ஏமாந்து போறது நம்மளுடைய முட்டாள் தான். காசு இருக்குன்னு கண்ணியப்படுத்த. அல்லாஹ் கொடுத்திருக்கிற உபகாரங்கள்ல ஒண்ணு போனாலே கேவலம். அல்லாஹ் கொடுத்தது ஒரு நியமத்து குறைச்சா கண்ணியமே பறி போயிடுப்பா. ஒண்ணுமில்ல, அல்லாஹு தாலா நம்ம அனைவரையும் சலாமத்தா பாதுகாத்து அல்லா வைக்கிட்டோம், மௌத் வரைக்கும் சலாமத்தா வைக்கிட்டோம். அல்லாஹ் கொடுத்த பார்வை எல்லாம் வாங்கிக்கிட்டான். மக்களுடைய வாயால அந்த குருட்டு பேதாங்க கண்ணை வஞ்சி போச்சுங்க. அந்த குருட இப்ப எவன அழகான வாசம் வருதுப்பா. இடையில கொஞ்சம் காது கீது போச்சு, ட்ரம்பு கிழிஞ்சு போச்சு. அந்த செவிட்டு பையங்க சங்கு வச்சு ஊதுனாலும் கேட்க தலைவலி எடுத்து போடு கத்தி கத்தி. அந்த செவிட எப்படி அடிச்சு பார்த்தீங்கன்னா மர கட்டிக்குச்சு. இந்த லூசு கண்ணியம் எப்படி போச்சு பாரு. அப்ப இப்ப இருக்கிற கண்ணியம் யாரால இருக்கு? பிரிசாஜர் அல்லாஹ் கூட இருந்து இடைவிடாது அவன் தன்னுடைய சிபாத்துகளை உங்களுக்கு பிச்சை கொடுக்கறதுனால இந்த கண்ணியம் இருக்கு. ஆக இதெல்லாம் சின்ன ஒவ்வொரு சிபத்துகள். அல்லாஹ் கேட்கிற சக்தியை வாங்கினா செவிடங்கிற பேர், பார்வையை கொடுங்கன்னா குருட்டு பயங்கிற பேர், கொஞ்சம் மரகட்டிக்கிட்டா லூசுங்கிற பேர், வாய் ஊமையா போச்சு அந்த ஊமை பயங்கிற பேச்சு, கை கால் ஏதாச்சும் ஊனமா போச்சு அந்த நொண்டி பயம். வரதா இல்லைங்களா? இதெல்லாம் வருது. சீக்கு பிணிகள் ஏதாவது இன்னும் கொஞ்சம் கடுமையான சீக்கு பிணிகளை கொடுத்துட்டாங்க, அதை சொல்லி பழிக்காரன் எல்லாத்தையும். கடைசியில ரூஹை பிடிங்கிட்டு அல்லாஹ் தஆலா ரூஹை கைப்பற்றிட்டான். என்ன பேர் வருங்க? மையத்து. அங்கே எந்த டைட்டிலும் இருக்காது. மையத்தை குளிப்பாட்டுங்க, மையத்தை தூக்குங்க, மையத்து சந்தர்க்கா பண்ற வைங்க, மையத்து பெட்டியில வைங்க, மையத்து குடியில வைங்க. மையத்து தான் பாக்கி எல்லாம் போயிடும். மீயத்தையில வந்து நிற்கும். இப்ப கண்ணியம் இருக்கிறது யாரால? உங்களை மக்களுக்கு மத்தியில கண்ணியம் எல்லாம் உட்கார வச்சிருக்கிறது யாரால? பாவா கண்ணியத்துக்கு சொந்தக்காரன் கூட இருக்கிறதுனால கண்ணியம் உங்கள்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. கண்ணிய அடங்களை யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். இன்னல் இஸ்ஸத்த லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவள அந்த இஸ்ஸத்துக்கு சொந்தக்கார அல்லாஹ்வை நீங்க கூட்டாளி பிடிச்சுக்கிட்டீங்க. அதனால கண்ணியம் உங்களுக்கு. பணக்காரரு கூட ஒரு ஏழை சேர்ந்து அப்படி விருந்துக்கு போயிட்டா கேட்ல 2 பேர் நின்றுட்டு பரடி பிடிச்சு தள்ளுவான். இத்ரிஸ் ஆஜாருக்கு சோத்துக்கு சொல்லியிருக்கு. அவங்க கூட ஒரு ஏழை ஒட்டிக்கிட்டான். அதுல இத்ரிஸ் ஆஜார் அப்படி கையை பிடிச்சிட்டு உள்ள போனாங்க. அதுக்காக நீங்க அந்த மாதிரி ஆரம்பிச்சிடாங்க. ஏன்னா சாப்பாடுக்கு உங்களுக்கு சொன்ன இடத்துல நீங்க 4-5 பேரை சேர்த்து எடுத்துட்டு போறது ஜாயிஸ். ஒரு ஆளை எடுத்துட்டு போறது கூட ஜாயிஸ். இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுல விருது கொடுத்தாங்க. கூட ஒரு ஆள் பின்னாலேயே போயிட்டு இருப்பான். சர்க்காரோ கரடி உள்ளே படைத்தவர்கள். ஆனா வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே, விருந்து கொடுத்த வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே வீட்டுக்காரரை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மனிதரை நான் அழைச்சிட்டு வரேன். நீங்க எனக்கு தாவத்து கொடுத்தீங்க, நான் சாப்பிட வந்திருக்கிறேன். இவர் என் பின்னாலே வந்துட்டார். அவரை திரும்பி போங்கன்னு நான் சொல்ல இல்லை. ஆனா நான் அழைச்சிட்டு வந்துட்டேன்னு நீங்க நினைக்கவும் கூடாது. அதுக்காக நான் உண்மையை சொல்லிவிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் அவரை அழைச்சிக்கலான்னு சொன்னாங்க. யார சொல்லலாம், உங்க பின்னால வந்தவரை நான் எப்படி அழைப்புவேன்? அவரை அழைச்சிக்கிட்டேன்.
இப்ப அந்த அடிப்படையில இத்ரீஸ் ஹாஜியாரு கூட பேசிக்கிட்டே வந்து நுழைகிறாரு. அப்ப ஹாஜியாருக்கு ரொம்ப பிரியமானவரா தானே இருக்குங்கிற காரணத்தினால அப்படி உள்ள எடுத்துக்கிறா பாருங்க. இல்லைன்னா கேட்ல 2 பேர் 2 கருத்தா விடுமா இருக்கா, பத்திரிக்கை தாவத்துக்கு சொல்லியிருக்கா, சீட்டு இருக்காது. அப்போ கண்ணியவான்களுடனே சேர்ந்தால் கண்ணியம், கேவலத்துக்குரிய வஸ்துக்களுடனே சேர்ந்தா கேவலம், இழிவு சூழ்ந்து. அவ கண்ணியத்துக்குரியவன் அல்ல, அவனை கூட வச்சுக்கோங்க. நீ எங்க போனாலும் ஒண்ணுல ஹக்க பாக்குறவங்க உன்னை கேவலம் எப்படி பார்ப்பான்? உன் கூட நீ ஹக்க வச்சுக்கிட்டா உன்னை பாக்குறவன் அல்லாஹு தாலா உன்னை கண்ணியமா பார்க்கும்படியா அல்லாஹ் அவனை ஆக்கி கொடு. அவன் உங்களை கேவலமாக பார்க்க அவனை அல்லாஹ் விட மாட்டான். ஏன்னா அவனுக்கு பார்வையை கொடுத்தவன் அல்லாஹ், உங்க கூட இருக்கிறவன் அல்லாஹ். அவனுக்கு உங்க பேர்ல முஹப்பத் இருந்து தோழமை உண்டாயிட்டான், நீங்க அல்லாஹ்வுக்கு ஒரு நல்லடியானா போயிட்டான். அல்லாஹு தாலா உங்களை பார்க்கிறவன் கண்ணியமா பார்க்கக்கூடிய ஆக்கி. நீங்க முரீது வாங்கின சில பேர் இன்ஜினியர் சாப கேட்டு பாருங்க, ரொம்ப ஆபீஸ்ல ஹையர் அதிகாரிகள் மேல் அதிகாரிகள்லாம் மட்டமா பாக்குற பையெல்லாம் இப்ப எப்படி பாக்குறான்னு கேட்டுப்பாங்க. நீங்க உள்ள அல்லாஹ் வச்சுட்டு போங்க, உங்களை எப்படி பாக்குறவன பாரு. அவன் பார்வையை அல்லாஹ் மாத்தி போடுறான், அவன் இருக்கிறது. சரி, ஹாசிலுக்கெல்லாம் தக்குவாவை பத்தி பிரச்சனை. தக்குவாண்டா என்ன? तालीम तकवा का अर्थ है ना डरना और परहेज करना। काहे से डरना, काहे से परहेज करना? अल्लाह से डरना और उसके नामर्जियात से परहेज करना। इसी तरह अल्लाह के साथ शिर्क करने से डरना। इवளவு தாலீம்ல இருக்கா இல்லீங்களா? தக்வாவுக்கு அர்த்தம் அல்லாஹ்வை பயப்படுவதும் பேணுவதுமாய் இருக்கும். இது தரீகத்துல் இஸ்திலாஹ். ஆலிம் ஷா உட்கார்ந்து இருக்கிறாங்க. தக்வா என்னன்னு கேட்டா ஏவலை எடுக்கிறது விலக்கல விடுறதுன்றவா. ஏன்னா தக்வாவுக்கு தாரிஃப் அதான். தக்வாவுக்கு தாரிஃப் என்ன மூலம்? அல்லாஹ் ஏவனதை எடுத்துக்கணும், அல்லாஹ் விலக்கனதை வெற்றும். இதுக்கு பேர் தான். அப்ப தரீகத்துல் இஸ்திலாஹ் வந்து ஷரியத்துல் இஸ்திலாஹ் மாத்தி பிடிச்சா மாத்த. இப்ப அவங்க தாலீம்ல என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வை பயப்படுவதும் பேணுவதுமாய். அதாவது அல்லாஹு தஆலாவை அல்லாஹ்வுடைய ஏவலை எடுத்துக்கொள்வது, அவன் விலக்கனதை விட்டு தவிர்த்து கொள்வது. அதுல குறிப்பாக அல்லாஹ் விலக்கிய கர்மங்களில் அல்லாஹ் ரொம்ப வெறுக்கக்கூடியது, அவன் விலக்கிய பாவங்களில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பானது அவனுடனே இணை வைப்பான். தக்குவாண்ட என்ன சொன்ன ஹாலிம்ஷா? ஏவலை எடுக்கிறது, விலக்கதை விட்டுறது. அப்ப விலக்கின அல்லாஹ் விலக்கின பாவங்கள் என்னன்னா பொய் சொல்றது, புறம் பேசுறது, சூதாடுறது, கொலை செய்யறது, கொள்ளை அடிக்கிறது, திருடுறது, மோசம் செய்யறது, இதெல்லாம் பாவங்கள்ல சேர்ந்து தானே. ஜினா செய்யறது, வட்டி வாங்குறது, மதுபானங்களை அருந்துறது, இதெல்லாம் பாவங்கள். இதெல்லாம் நல்ல வரும். இன்னும் எத்தனையோ பாவங்கள் இருக்கு. அப்ப இந்த பாவங்களை எல்லாம் விடுவது தக்வா. அல்லாஹ் ஏவன வணக்கங்களை, நல்ல ஏவல்களை, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், தர்மம் இதெல்லாம் எடுத்துக்கிறது தக்வா. அப்ப அல்லாஹ் விலக்கனதை விட்டு ஒழிப்பது தக்வா என்று சொன்னால், அல்லாஹ் விலக்கனதுல எதை முந்தி விட்டுக்கிட்டு வரணும்? கொடியது எது அதை முந்தி விடும். எது ஆக கொடிய பாவமோ அதை முந்தி விடும். அது நியாயமா இல்லை? முந்தி விடும். அப்ப அல்லாஹு தஆலா தடுத்த பாவங்கள், அல்லாஹ் விலக்கிய விலக்கல்களுக்கு, ஜினா செஞ்சா ஹத்து, கள்ளு குடிச்சா ஹத்து, திருடனா கை போகும். இஸ்லாமிய ஆட்சி கலீஃபத்துல் முஸ்லிமீனுடைய ஆட்சி இருந்தால் இதுக்கெல்லாம் தண்டனை இருக்கு. அல்லாஹ் உடனே இணை வச்சா பாபா முஷ்ரிக்குக்கு குஃபுர் ஃபத்வா, பாபா ஷிர்க்குக்கு குஃபுர் ஃபத்வா. சொல்ல பாயிண்ட் உடைக்கு. ஜினா செஞ்ச குற்றத்துக்காக ஹத்தடிக்கப்பட்டவன் மன்னிக்கப்பட்டு போனானா இல்லைங்களா? கலீஃபத்துல் முஸ்லிமீனுடைய ஆட்சி இருந்து ஜினா செஞ்ச குற்றத்துக்காக ஹத்தடிக்கப்பட்டு போனான், நாளை கியாமத்துல சொர்க்கத்துல இருக்கு. திருடன குற்றத்துக்காக கையை இழந்தவனுக்கு அந்த தண்டனை இங்க முடிஞ்சு போச்சு, கொடுக்கப்பட்டு.
சாராயம் குடிச்சதுக்காக சவுக்கடிக்கப்பட்டா தண்டனை கிடைச்சு போச்சு கலீஃபாவுனா. அப்ப அது அல்லாஹ்வுடைய தண்டனை அவனுக்கு இங்கே கிடைச்சு போச்சு. இப்ப இதுக்கெல்லாம் கலீஃபா தண்டனை கொடுத்துட்டான். ஒரு மனுஷன் மோமினா இருந்து ஷிர்க் செஞ்சான், இணை வச்சான், ஷிர்க் வைக்கிறான், அவனுக்கு தண்டனை என்ன கொடுப்பார் கலீஃபா? இல்ல அவனை ஹத் அடிச்சா மன்னிக்க விட்டு போயிடும். ஷிர்க்குக்கு சதா விளங்குங்க நீங்க. அப்போ அல்லாஹ் விலக்கிய பாவங்களில் திருடுறது, பொய் சொல்றது, வட்டி வாங்குறது, ஜினா செய்யறது, மதுபானங்கள் அருந்துறது, எல்லா பாவங்களும் இருக்கு. இந்த பாவங்களுக்கு தண்டனையும் இருக்கு, மன்னிப்பும் இருக்கு. இணை வச்சான், அதுவும் விலக்கப்பட்ட பாவம் தான். ஏன்னா அல்லாஹ் லா துஷ்ரிகு பில்லான்னு சொல்லி, என்னுடன் நீங்க இணை வைக்காதீங்க.